Hi lovely girls, welcome back to our girl zone. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக், அதாவது கெஸ்ட் ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணனும் நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா please do subscribe them and let's get into the video. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசிங் பண்ண போகிறேன். இதுக்கு வெண்ணிலா விட்டமின் இ ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம ஒரு டே க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு க்ளோயிங் இருக்கும் உங்கள் ஸ்கின்னில். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மிடனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த ஹால் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் ப்ரைமருக்கு என்வேவுடைய ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். நம்ம ஸ்கின்னில் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான் ப்ரைமர் நம்ம வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் ஒரு பேரியரை ஆட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு கன்சீல் பண்ணுறதுக்கு என்வேவுடைய கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்குன்றதுனால ஒரு எல்லோ டிண்ட் உள்ள கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கன்சீலர், அண்டு ஈஸியாக வந்து நம்மளுக்கு பிளெண்ட் ஆகும். நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கரெக்டர் கூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேபுலஸான ஒரு ஸ்கின் கிடைக்கும். எனக்கு அந்த அளவுக்கு எந்த பிக்மெண்டேஷனும் இல்லைன்றதுனால நான் வெறும் கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கெனடாவோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு, அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னோட நல்லா மர்ஜ் ஆகும். இது யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு க்ளோயிங் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 159 rupees தான் இருக்கும் இதோட ரேட்டு. இது வந்து நம்மளுக்கு எல்லா சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. சேம் ப்ரஷ்ஷாலே தான் நான் வந்து ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஃபேஷியல் ஹேரோட க்ரோத் அந்த சைடில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கீழ் நோக்கி தான் இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். எப்போவுமே அப்வேர்ட்ஸில் பண்ணாமல் டவுன்வேர்ட்ஸில் பண்ணணும் நம்மளோட ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூலி எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு, நீங்கள் கையால் கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்வேவுடைய ஐப்ரோ பென்சில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரௌன் ஷேடு. இதோட விலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 74 rupees. இப்போ திருப்பவும் நீங்கள் வந்து ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகும், நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும். இதே மாதிரி இந்த ஐப்ரோலையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 2 ஐப்ரோவும் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு சேம் அதே கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐப்ரோ வந்து நல்லா திக்காக தெரியும், நல்லா டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் அப்படியே வந்து என்னோடய ஐ லிட்டில் வந்து அப்படியே சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ஐ ஷேடோவுக்கு நல்ல ஒரு பேஸாக இருக்கும், ஸோ அதனால தான். இப்போ வந்து ஐப்ரோ முடிஞ்சிச்சு. இப்போ என்னோடய ஐயை வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பெல்லா வச்சோட காம்பாக்ட் பவுடர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபேஸில் வந்து பவுடர் அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஐஷேடோ போட்டதுக்கப்புறம் அதோட ஃபாலோஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பவுடர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து வெட் அண்ட் ஆயிலோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் உள்ள ஒரு ட்ரான்சிஷன் கலர் எடுத்து என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காப்பர் ஷேடு எடுத்து நான் ஃபிங்கர்ஸாலே அப்ளை பண்ண போகிறேன். என்னோட லிட் ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ஷேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே பேலட்டில் உள்ள ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து லைட்டாக என்னோடய அந்த ஐலிட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுற 2 ஷேடையுமே சேர்த்து. நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு ஃபேஸஸ் கெனடாவோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் எதுவும் விங்லாம் க்ரியேட் பண்ணல. நான் வந்து விங்லாம் எதுவும் க்ரியேட் பண்ணல. நார்மலான ஒரு ஐலைனர் தான் வந்து ட்ரா பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ஐலைனர். இப்போது இதே கண்ணில் நான் வந்து சேம் அதே மாதிரி ஐலைனர் ட்ரா பண்ணிவிட்டு காஜலுக்கு வந்து எல்ஐடியோட காஜல் எடுத்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், 90 ருபீஸ் தான். இது வந்து ஸ்மஜ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்மஜ் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஐலேஷ் கர்லை வச்சு நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன் என்னோடய லேஷஸை. மஸ்காராக்கு ஐகானிக் மஸ்காரா எடுத்திருக்கேன், லாக்மியோடது. அதோட எக்ஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ லிப்க்கு வந்து மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லிப்பை லைன் பண்ணுறதுக்கு ட்ரூ லிப்ஸோட லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்கும். எந்த கலருமே பெருசாக யூஸ் ஆகலை. அதே மாதிரி இது வந்து ஒரு பிக்மெண்டடாகவே இல்லை இந்த லிப் லைனாக. நான் ஜஸ்ட்டு சும்மா ட்ரா பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்டேக் விக்கியோட லிப் க்ரையன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் நம்பர் 19 டங் கோஸ் இன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக ஹேரில் வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.